ஆதமுடைய மகனின் கால் மறுமை நாளையிலே ஒரு எட்டும் எடுத்து வைக்க மாட்டாது. எதுவரைக்கும் தெரியுமா? 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வரையில். 4 கேள்விகள். அதுல ஒரு கேள்வி பொருளாதாரத்தை பத்தி, அதுக்கு 2 கேள்வி இருக்குது. எப்படி வருமானத்தை சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய்? இந்த 2 கேள்விக்கும் பதில் சொல்லாமல் எட்டு வைக்க முடியாது சகோதரர்களே. செலவழிக்கும் பொழுது சிந்தித்து பார்ப்போம். வீண் விரயம் இல்லாமல் செலவழிப்போம். மனைவிக்கும் மக்களுக்கும் செலவழிக்கிறோம், வீணா போகுதா? திருநாள் வருது, அபாயா வாங்குறாங்க. அபாயா ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் அபாயா, அதோட தூக்கி சுருட்டி போட்டாச்சு. நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். ஒரு திருமண வீட்டுக்கு போட ஒரு சப்பாத்து, இந்த அதோட மூளையில தூசி படிஞ்சு இருக்குது. நஊது பில்லாஹ். வீண் விரயம் இல்லையா இது? வீண் விரயம் இல்லையா இது? மகளுக்கு திருமணம் நடத்துகிறோம், மகளுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல, ஒரு குடும்பத்துல, ஒரு சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறதுக்கு 1 லட்சம் செலவழிச்சு யாரோ 10 பேர் உடுத்த உடுப்ப கொண்டு உள்ள ஹராத்தெல்லாம் செஞ்சு என்ன செய்யறோம்? அதோட 1 லட்சம் முடிஞ்சு. இந்த உலகத்துக்கு லாபமா, மறுமைக்கு லாபமா? உங்களோட பொம்புள புள்ளைய உள்ளதெல்லாம் ஜோடிச்சு, கண்ணுக்கு பொய்முடி ஒட்டி, புருவத்துக்கு பொய்முடி ஒட்டி, நகத்துக்கு பொய் நகத்தை போட்டு, சல்லடை போன்ற உடுப்ப உடுப்பாட்டி வார வார ஆண்களுக்கெல்லாம் ஏண்ட மருமகளை பாரு, ஏண்ட பொஞ்சாதிய பாரு, எல்லாத்துக்கும் காட்டினா இந்த 1 லட்சம் செலவழிச்சதுக்கு ரப்பு அல்லாஹ் கோபப்படுவானா, சந்தோஷப்படுவானா? அன்பார்ந்தவர்களே, செலவழிக்கின்ற ஒவ்வொரு ரூபாய்க்கு பின்னாலும் உலகத்தில் ஒரு ஹலாலான பயன்பாடு இருக்குதாண்டு பாருங்க. மறுமையில் படைத்தவன் கேள்வி கேட்டால் அழகாக பதில் சொல்லேலுமாண்டு பாருங்க. மாட்டிக்கொள்வோம் என்கிற நிலை இருந்தால் எதிலும் செலவழிக்காதீர்கள். நோன்பு வருகிறது, பெருநாள் வருகிறது, மகன் சந்தோஷப்பட வேண்டும், பட்டாசு வாங்கி கொடுக்கிறோம், அப்படித்தானே? வானம் புரூஸ் வெட்டிக்கணுமா மேல வைத்து. அன்பார்ந்தவர்களே, இது உலகத்துக்கு லாபமா, மறுமைக்கு லாபமா? இது வீண் விரயம் இல்லையா? குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, படைத்தவன் ரப்புடைய அன்பு கிடைக்கவில்லை என்றால் உலகத்திலும் நிம்மதி அடைய முடியாது, மறுமையிலும் வெற்றி பெற முடியாது.